ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகுல் குட்டிப் சேனல். இன்றைக்கி நம்ம சீம் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாரில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கமெண்ட் என்ன ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஜாரில் 200 கிராம் வந்து சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 200 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 மிளகு, முழு மிளகு போட்டுக்கலாம். ஒரு 10-12 ஏலக்காவை போட்டுக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சோண்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா கருப்பட்டி வெல்லம் அதை வந்து போடுறேன். கொஞ்சோண்டு பனக்கல்கண்டு. நான் வந்து ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு சீம் பால் எடுத்திருக்கேன். சரிங்களா, ஒரு 800 ml கரெக்டாக இருக்குது. இது கூட நான் இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த சீம் பாலை வந்து ஒரு ஸ்டெயினரில் ஸ்டெயின் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டெயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சர்க்கரை பவுட்ரு, ஏலக்காய், சர்க்கரை எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த பாலில் மிக்ஸ் பண்ணுங்கள். எங்கேயுமே கட்டி வராத அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். அது கட்டியெல்லாம் வராது, அதுவே கரைஞ்சிரும். தேவையான அளவுக்கு சர்க்கரையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த பாலில். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம இட்லி எப்படி அவிப்போமோ அதே மாதிரி தண்ணியை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதுமே ஒரு நடுவில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருங்க. வச்சுட்டு அது தண்ணி சூடானதுமே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சீம் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இந்த ஸ்டாண்டு மேலே வச்சுருங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பற்றி உங்கள் ஒப்பீனியன் எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு மூடியை போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே ஒரு பெரிய மூடியை ஒன்று போட்டுக்கலாம். பெரிய பாத்திரத்து மேலே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா தான் யூடியூப் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் பண்ணும். ஒரு 30 மினிட்ஸ் வந்து சிம்மில் குக் ஆகட்டும். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடுங்க. இப்போ மூடியை திறக்கலாம். நம்ம திறந்துட்டு அந்த உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அந்த சீம் பால் வச்சுருக்கோங்க, அதையும் திறந்து பாருங்கள். பார்த்துட்டு இப்போது வெந்தரிச்சான்னு சொல்லி ஒரு கத்தி நைஃபை வந்து உள்ளே விட்டு பாருங்கள். எதுவும் ஒட்டலை. நம்ம இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். சைடில் ஓரத்தில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை மேலே வச்சுட்டு இப்போ நம்ம அதை அப்படியே கவுத்து நம்ம மேலே தட்டணும்னா அந்த சீம் பால் வந்து குக்காக இருக்கு இல்லையா, அந்த புட்டிங் அது வந்து கீழே வந்துடும். பாருங்கள், எல்லாம் கரெக்டாக அழகாக வந்துருக்கு பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.